Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு ஆன்லைன் saree பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கான ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே ஸ்டிச்சிங் எல்லாமே நம்ம வீடியோ பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சாரீக்கு வந்து நம்ம எப்படி ஃபால்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபால்ஸ் வைக்கும்போது மெயினாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது சைடு, எது ரைட் சைடு எது ராங் சைடு, நம்ம எந்த பக்கம் வந்துட்டு ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சைடுனுடைய இது பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ அதில் ஃபஸ்ட்டாக ஒரு விஷயம், கீழே வந்து பூ டிசைன் முதல்ல பார்க்கணும். பூ டிசைன் வந்து நமக்கு மேலே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம ஃபால்ஸ் வைக்க வேண்டியது இந்த இடம்தான். அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ ஃப்ளோரலாக டிசைன் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம ஃபால்ஸ் வைக்கணும் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் உள்ள இந்த சைடு கரை பகுதியை பார்த்து ரைட் சைடு ராங் சைடு எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரியாகவும் நம்மளை வந்து எந்த சைடு வந்து வைக்கணும்னு இல்லை. அப்படியும் உங்களுக்கு இதாக இருக்குது அப்படின்னா இந்த முந்தியை வந்து நீங்கள் இப்படி மேலே போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடு கீழ்ப்பக்கம் நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த ஃபால்ஸ் வந்து எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுலையும் குழப்பம் வரும். அப்போ நம்ம சாரீ கட்டுற மாதிரி நம்ம இந்த முந்தியனுடைய ரைட் சைடை இப்படி மேலே போட்டு பார்த்தோன்னா அதனுடைய கீழ்ப்பகுதியில் நம்ம ஃபால்ஸ் வைக்கணும். இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு ஃபால்ஸ் வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ லென்த்து விட்டுட்டு ஃபால்ஸ் வைக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வைக்க தேவையில்லை. ஃபால்ஸோட மீட்ரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 மீட்ரு வரும். அப்படி இருக்கும்போது நம்ம சாரீ வந்து 5.5 மீட்ரு வரும்போது முன்னாடி ஒரு 1/4 மீட்ரு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது அந்த ஓரம் வந்து நமக்கு கரெக்டாக நேராக இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா ஃப்ளீட்ஸ் எடுக்கிற இடத்துல நமக்கு வந்து ஓரம் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம எப்படி தான் ஃப்ளீட்ஸ் எடுத்து சாரீ கட்டினாலும் அது ஒரு பக்கம் இழுத்துட்டு தான் போகும். அப்போது நம்ம பூ டிசைன் போனாலும் பரவாயில்ல, சாரீ கொஞ்சம் எக்ஸஸாக போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முந்தி சைடில் இருக்கிறது நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் நம்ம வந்து ஃபால்ஸு ஓரம் அடிக்கணும். அப்படி இல்லாமல் சாரீ போகுதே அப்படின்னு நினச்சி நம்ம கொஞ்சம் வளைச்சி தையல் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ளீட்ஸ் எடுத்து அந்த சாரீ வந்து நல்ல முறையில் நம்மளால் கட்ட முடியாது. அப்போது நம்ம இதில் ஃபஸ்ட்டு இந்த இதில் பார்ப்போம் இதனுடைய ஓரம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்படி நீங்கள் இழுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இது வந்து இப்படி நேராக இருக்கா இந்த நூல் அப்படிங்கிறது தான். இப்படி இப்போ கொஞ்சம் கிராஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இப்படி தொங்கிட்டு இப்படி இப்படி இழுத்துட்டு போகும். அதனால் உங்களுக்கு அது வந்து கிராஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜு வந்து நேராக இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே ஓரம் அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ஓரம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதனுடைய சைடை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஓரம் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கவங்க இதை மடித்து ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். இல்லை நான் ஆல்ரெடி எல்லாமே நாங்கள் தைக்கிறவங்க தான் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஓரத்தில் இருக்க பிசுரை மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டு பண்ணி ரொம்ப தின்னாக வேண்டாம், ஓரளவுக்கு திக்காக பட்டையாக மடித்து அடிச்சிங்கன்னா தான் நம்ம கட்டுறதுக்கும் அது கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இதுவே நம்ம வந்து பூனம் கிளாத்து நம்ம சிந்தட்டிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஒரு 3-4 ஃபோல்டு பண்ணிடணும். குறிப்பாக சுடிதாரோட ஷால் ஓரம் அடிக்கும்போது இந்த எட்ஜை வந்து ஒரு 2-3 ஃபோல்டு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிராஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி எட்ஜு வரைக்கும் நம்ம கொண்டு போகலாம். ஒவ்வொரு இடத்துல 2 ஃபோல்டு வரும், ஒவ்வொரு இடத்துல 3 ஃபோல்டு வரும், அதுக்கப்புறம் ஒரே ஃபோல்டில் கூட முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஓரம் வந்து நல்லா நீட்டாக வந்துடும். இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். அதுக்கு வேணுனாலும் நான் வீடியோஸ் போடுறேன். இப்போ வந்து இதனுடைய சாரீ ஓரம் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கான மேட்சிங் ஃபால்ஸ் இருக்குது. நான் இந்த ஃபால்ஸில் பொறுத்த வரைக்கும் கீழ்ப்பக்கமாக தையல் போடவும் மேலே வந்து ஹெம்மிங் பண்ணவும் போகிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி பிளெயின் வர்றது எல்லாமே ஹெம் பண்ணால் தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அப்போ அதனால் சும்மா நிறைய டிசைன்ஸ் இருக்குது, லைன்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து தையல் கூட போட்டுக்கலாம். அது வந்து ஒரு தனியாக தெரியாது. ஆனால் பிளெயின் சாரியில் வந்து நம்ம இதில் வச்சு தையல் போட்டோம் அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு அந்த கோடு அப்படியே இதாக தெரியும். அதனால் மேக்ஸிமம் சாரீஸ் வந்து ஹெம் பண்ணி போட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் லைஃப் வரணும் அப்படிங்கிறக்காக நிறைய பேர் தையல் தான் போடுறாங்க, அது தப்பு இல்லை. இப்போ இதனுடைய ஓரம் வந்து நம்ம மடித்து தையல் போடலாம். எப்போவுமே பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இழுத்து ஃபோல்டு பண்ணக்கூடாது, இழுக்காமல் அந்தந்த இடத்த அப்படியே தான் ஃபோல்டு பண்ணணும். கரெக்டாக ஊசியோட தையல் தான்.
இந்த கார்னர் வந்து நமக்கு கரெக்டாக வரணும், நீளம் ஏற்றி தாத்தி வராமல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே அகலத்துக்கு இது வந்து நம்ம ஓரம் அடித்தாச்சு. இப்போ இதனோட அப்படியே ஆப்போசிட் சைடு வருவோம். இப்போ நான் அடித்தது வந்து முந்தி சைடு, அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நல்லா இப்படி இழுத்து பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இழுக்கும்போது நல்லாவே கிராஸ் தெரியுது. அப்போ இதனுடைய ஸ்ட்ரைட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸஸாக இருக்க ஒரு நூலை நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த நூல் எங்கே வருதோ அதுதான் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் பாயிண்ட்டு. இதுவே நம்ம பூனம் சாரீ, சிந்தட்டிக் சாரீ அப்படின்னா ஒரு இது போட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கிழிச்சாங்க அப்படின்னாவே அது நேராக வந்துடும். ஆனால் புதுசாக இருக்கவங்க அதை ட்ரை பண்ண வேண்டாம், அப்படியே நேராக வந்துடும். அதில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த சாரியோட ஓரம் வந்து கரெக்டாக நீளமாக கரெக்டாக வந்துடும். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி நூலை இழுத்து இதனுடைய ஸ்ட்ரைட்னஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நூல் வர்றது தான் நமக்கு ஸ்ட்ரைட்டு. இப்போ இந்த நூலை இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கோடு போட்ட மாதிரி தெரியும். அதை வந்து நம்ம கட் பண்ணிடுவோம். கரெக்டாக அந்த நூல் இழுத்ததோடு நம்ம வெட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நேராக அப்படியே இருக்கும். இப்போ இதுவும் அதே மாதிரி நம்ம மடித்து தையல் போட்டுக்கலாம். துணி போகுதே, இவ்வளோ கிளாத் வேஸ்ட்டாக போகுதே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாரீ வந்து கட்டும்போது ஸ்ட்ரைட்னஸ் வராது. அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கூட உள்ள கிளாத் பத்தலைன்னா வேறு ஏதோ ஒரு கிளாத்தை கூட ஒரு 1/2 மீட்டர் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ளீட்ஸ் நிறையா வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஓரியன்டாக வர மேட்சிங் கிளாத்தோ மேட்சிங் கலரோ அந்த சிந்தட்டிக் லைனிங்கோ அந்த மாதிரி எதையாவது வச்சு உள்ளே நீங்கள் எவ்வளோ கிளாத் உங்களுக்கு பத்தலையோ அந்த அளவுக்கு, அதாவது அதிகபட்சம் ஒரு 1/2 மீட்டர் வைக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலேனா நம்மளுடைய காலுக்கு சைடில் அந்த கிளாத் வந்துடும். நம்ம இழுத்து சொருகிற சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்ரு வந்து நம்ம வேறு உள்ள எந்த கிளாத்தாக இருந்தாலும் எந்த சாரீ கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். துணி நேராக ஸ்ட்ரைட்டாக இருந்தாவே நம்ம ஓரம் அடிக்கும்போது அது நம்மளுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். கிராஸாக இருந்தால் தான் நம்ம சுருட்டி சுருட்டி அடிப்போம், அது ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போகும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 12 இன்ச்சுக்கு நான் இங்கே வந்து ஒரு மார்க் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்ம இடுப்பில் சொருவும் போது இவ்வளோ கிளாத்து நமக்கு வந்து மேலே தான் இழுத்துட்டு வரும், அது வந்து நமக்கு தேவைப்படாது. அதனால் இங்கேருந்து நான் வந்து ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக எந்த இடம் வேணுமோ அங்கே நீங்கள் மிஷினில் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபால்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஏதாவது டேமேஜ் இருக்கா, அகலம் அங்கேயும் இங்கேயும் முன்ன பின்ன இருக்கா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஒரு ஃபோல்டு பண்ணி இந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி இதனுடைய எட்ஜில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வந்து மேலே இருக்க ஃபால்ஸை வந்து இழுக்கவே கூடாது. கீழே இருக்கிற சாரியை நேர் பண்ணி இந்த ஃபால்ஸை வந்து அது எட்ஜில் வச்சுக்கணும். அந்த ஓரமாகவே நம்ம தையல் போடணும். மேலே வந்து நம்ம லூஸ் விட்டுறணும். ரெண்டுமே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் வைக்கும்போது என்ன ஆகும்னா அப்படி கிராஸாக ஒரு சுருக்கம் வரும். அதனால் மேலே இருக்க கிளாத்தை நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க. கீழே இருக்க சாரியை மட்டும் நம்ம இப்படி கை வச்சு அது கரெக்டான இதில் இழுத்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மீட்ரு 3/4 மீட்ரு வந்தோன்னே சின்னதாக ஒரு ஃப்ளீட் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளீட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, மேல் பக்கம் வரும்போது துணி ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த ஃப்ளீட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு மேல் பக்கம் வந்து தையல் போடும்போது சுருக்கம் வராது. அப்போ அப்படி இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளீட்டை அப்படியே மடித்து வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக நம்ம வைக்கிறது தான் இந்த ஃப்ளீட்டு. நம்ம பாட்டுக்கு வச்சு தைச்சதுக்கப்புறம் மேலே தையல் போடும்போது சாரிக்கு இது கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஏன்னா அந்த செல்வேஜ் வரும்போது உங்களுக்கு இறுக்கி பிடிக்கிற மாதிரி கீழே டைட்டாகவும் மேலே வீவிங் வர இடத்துல துணி எக்ஸ்பெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃப்ளீட்ஸ் வைக்கலை அப்படின்னா மேலே வந்து மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எல்லாமே நம்ம பிரித்து தான் பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டினா சுருக்கமாக இருக்கும். இப்போ கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளீட் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே தேவைப்பட்டால் அதை ஓப்பன் பண்ணி தையல் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அப்படியே அந்த ஃப்ளீட் அப்படியே மடித்து வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். ஓவரால் நான் வந்து ஒரு 3 இடத்துல இந்த ஃப்ளீட் வைக்கிறேன். இந்த எட்ஜ் வரும்போது இதை மடித்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துலையும் பேக் ஸ்டிச் போட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓரத்தில் நம்ம தையல் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்ப ஓரமாகவே போடணும்னு இல்லை,
உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கீழேயும் மேலேயும் தையல் அலையாத மாதிரி ஒரே ஸ்ட்ரைட்டில் நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இது ஓப்பன் பண்ணணுன்னா இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வச்சே நம்ம வந்து இதில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இதில் மேலே ஹெம்மிங் பண்ணணும் அப்படின்னா இப்படியே இருக்கும்போது நம்மளால் ஹெம் பண்ண முடியாது. அதுக்காக நான் ஒரு லாங் ஸ்டிச் போடுறேன். அந்த லாங் ஸ்டிச் போட்டு ஹெம்மிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த லாங் ஸ்டிச்சை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். இப்போ இங்கே வர்ற இதை வந்து நீங்கள் சின்ன தையலே போட்டுக்கலாம். இந்த ஒரு சைடுக்கு மட்டும் கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இங்கே மட்டும் ஒரு சின்ன தையல் போட்டுக்குவோம். அதனால் இது நேர் வரும்போதே இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துட்டு இப்படி நல்லா இது பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் கரெக்டாக வரும். ஏன்னா நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு நெடுவே உள்ளே வந்து ஒரு ரிங்கிள்ஸ் வந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போதே இந்த இதை வந்து கரெக்ட் பண்ணி நம்ம ஃபால்ஸ் வைக்கணும். இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தள்ளிட்டு லாங் ஸ்டிச்சாக மாற்றிக்குவோம். இப்போ நான் வந்து இது 4ல் வச்சுருக்கேன். எப்போவுமே மேக்ஸிமம் நம்ம சாரியை வந்து இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த சைடு வர மாதிரி ஃபால்ஸ் வைக்கக்கூடாது. இப்படி ஃப்ரீயாக விட்டுட்டு நமக்கு இடது பக்கம் இந்த சாரி வர மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா தான் அது வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் லாங் ஸ்டிச் போடுறேன். இப்போ நான் வந்து இந்த ஃப்ளீட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டே தையல் போடுறேன். இப்போ இந்த ஃப்ளீட் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால் இதை நான் அப்படியே ஃப்ளீட் கொடுத்துட்றேன். இப்போ அடுத்த ஃப்ளீட் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி தான் விட்டுருக்கேன். இந்த லாஸ்ட்டில் வரும்போது கரெக்டாக இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஹெம் பண்ணிக்கலாம். அதனால் லாங் ஸ்டிச்சாகவே இருக்கட்டும். இதை எடுத்துட்டோம். இப்போ இந்த ஓரத்தில் வந்து நம்ம சிங்கிள் த்ரெட்டோ அல்லது டபுள் த்ரெட்டோ எப்படி உங்களுக்கு வந்து ஹெவியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த எட்ஜை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாகவே இதில் ஹெம் பண்ணி முடிச்சிடணும். முடிச்சுட்டு இங்கேருந்து இந்த லாங் ஸ்டிச்சை நம்ம பிரித்து விட்டுறணும். நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருக்க இந்த லாங் ஸ்டிச்சை நம்ம பிரித்து விட்டுறணும். இப்போ நம்ம ஃபால்ஸை வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த லைன் வந்து உங்களுக்கு அந்த ஃபால்ஸை வந்து நீங்கள் ஹெம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து டாட் மட்டும்தான் தெரியும். இந்த லைனை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். சப்போஸ் இது உங்களுக்கு மேட்சிங் த்ரெட்டாக தான் இருக்குது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன தையலாகவே இந்த எட்ஜில் போட்டு ஹெம்மிங் பண்ணாத மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இது தையல் போடணுங்கிறக்காக தான் இந்த லாங் ஸ்டிச்சு, நான் இது ஹெம்மிங் பண்ணணுங்கிறக்காக தான். இப்போ நான் ஹெம் பண்ணிவிட்டு இந்த தையலை வந்து நான் பிரித்து விட்டுருவேன். பார்த்தீங்கன்னா நமக்கு சுருக்கமே இல்லாமல் நம்ம வந்து ஃபால்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு எதனால் நம்ம ஃப்ளீட் வைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த செல்வேஜ் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக அப்படியே இழுத்த மாதிரி இருக்கும். மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா துணி வந்து சாரி வந்து அகலமாக தெரியும். அப்போ இங்கே இருக்க அகலமும் இங்கே இருக்க அகலமும் ஈக்குவல் வரல அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்லேயோ இந்த மேல் பகுதியோ நமக்கு சுருக்கம் வரும். அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே கீழே வந்து ஃப்ளீட் வைக்கிறோம். கீழே ஃப்ளீட் வைக்கும்போது மேலே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா கீழே செல்வேஜ் அந்த கரைப்பகுதி வந்து நல்லா அகலமாகவும் துணி வந்து சுருங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் கீழே சுருக்கம் வைக்க தேவையில்லை. ஆனால் அதுவே மேல் பக்கம் தையல் போடும்போது சுருக்கம் வைக்கிற மாதிரி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா அதனுடைய சின்ன நுணுக்கம் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஃபால்ஸை வந்து பிரிக்காமல் நீட்டாக ஒரே இதில் வந்து நீங்கள் தைக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் ஃபால்ஸை திருப்பி வைக்கிறது, மாற்றி வைக்கிறது, முந்தானி சைடு வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அந்த சுருக்கம் வரும், ஃப்ளீட் வைக்காமல் வைக்கிறனால அதை மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி வரும், சாரீ டேமேஜ் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரைட்னஸ் எங்கே இருக்குது, ரைட் சைடு ராங் இது எப்படி, இந்த பூ டிசைன் எப்படி இருக்குது, இதனுடைய இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபால்ஸ் வந்து ஈஸியாக வைக்கலாம். எவ்வளோ ஃபால்ஸ் வேணாலும் நம்ம வச்சாலும் நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாமல், ஒரு சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம நீட்டாக வைக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு சாரீக்கு ஃபுல்லாக ஃபால்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அது வளவலன்னு போகிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி கிடையாது. நம்ம கரெக்டான மெத்தடில் வச்சோம்னா எந்த இடத்துல நீங்கள் தையல் போடுறீங்களோ அந்த இடத்துல அது நல்லா படிமானமாக நமக்கு உட்காந்து தரும். நமக்கே எப்படி எத்தனை ஃபால்ஸ் வச்சாலும் நம்ம மடிக்கும் போது அந்த ஃபால்ஸ் சைடு மடிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வச்சுருக்க ஃபால்ஸு நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து என்னுடைய இது. ஏன்னா எவ்வளோ ஃபால்ஸ் வச்சாலும் அந்த மடிப்பில் வந்து அந்த ஃபால்ஸ் கரெக்டாக அமர்ந்த மாதிரி வர்றதே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃபால்ஸ் வைக்கும்போது நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. Thank you, viewers.